ஹாய் கைஸ், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் மற்றும் கடைசி T20 மேட்ச். ஸோ இந்த மேட்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ரெகுலராக எல்லா மேட்சுக்கான டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் இப்போ வந்து மென்ஸ் 100 மேட்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கான டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த மேட்ச்லையுமே லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்ச் இருந்தாலோ அல்லது பிச் ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா விகே டீம்ஸ் அப்படின்னு டெலிகிராம் சேனலில் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைபர் கவுண்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லி ஸ்டேடியம் கைன்ஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேஸ்லி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்த கிரவுண்டில் இன்டர்நேஷனல் T20 மேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. ஒன் டே மேட்ச் நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த பிட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் நடந்த ஒயிட் பால் மேட்சஸ் இன்டர்நேஷனல் மேட்சோட நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். டெஸ்ட் மேட்சஸும் இங்கே நடந்திருக்கு. பட் அதோட நம்பர்ஸ் நம்மளுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால ஓடிஸ் மேட்சோட நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஓவராலாக 5 மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க. இதில் 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமு, சேசிங் டீம் வந்து 3 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஓடிஐ ஃபார்மேட் அப்படின்னு வரும்பொழுது இந்த கிரவுண்டில் பெரிய அளவில் ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கப்படலை. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது அதிகபட்ச ஸ்கோர் அப்படிங்கிறது 260 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமும் ஒரு சில மேட்ச் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுலேயே நம்ம கிளியராக தெரியுது பவுலர்ஸ் டாமினேட்டிங் கேமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மேட்சும் வந்து ஒரு பேட்டர்ஸுக்கு ஒரு 30-35% இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரிமைனிங் ஒரு 65% நீங்கள் பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 150. இதோட கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டாக நம்ம பார்க்குறோம். அண்ட் கடைசியாக அந்த நடந்த மேட்ச் பார்த்தீங்க அதனாலே தெரியும். டார்வின் அந்த கிரவுண்டில் கூட ஓரளவுக்கு வந்து பழைய நம்பர்ஸ் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. பட் போன மேட்ச்சில் 200 ரன்னுக்கு மேலெல்லாம் ஸ்கோர் வந்து வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஓவரால் இது வரைக்கும் நடந்த அந்த 5 மேட்சை வச்சு பார்க்கும்பொழுது பேட்டர்ஸுக்கு 30%, ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 40%, ஸ்பின்னர்ஸுக்கு 30% அப்படின்னு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. போன மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால பெருசாக மாற்றம் எதுவும் இருக்காது. ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து மேபி 1 or 2 சேஞ்ச் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஷான் அபோட் அந்த அளவுக்கு பவுலிங்கில் இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ மேபி திரும்ப நேத்தன் எல்லிஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே போல் ஜோஸ் இங்கிள்ஸை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. மேபி மிச் ஓவன் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாதனால ஜோஸ் இங்கிள்ஸை திரும்ப உள்ள கொண்டுறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் ரேரான இதாக இருக்கும் ஜோஸ் இங்கிள்ஸ் உள்ள கொண்டது. பட் நேத்தன் எல்லிஸ் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரு மிச்சல் மார்ஸ் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் டிராவிஸ் ஹெட்டோட ஃபார்ம் பெரிய கன்சர்னா இருந்திருக்கு. ரொம்ப நாளாவே அவர் ஒரு மாதிரி ஃபார்ம் அவுட்டாக தான் இருந்திருக்காரு. பட் பேக் டு பேக் ஃபிளாப் ஆயிருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் கொஞ்சம் கான்சியஸாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க டிராவிஸ் ஹெட்டை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. இல்லை அவர் பெருசாக நான் ரீசன்ட் ஃபார்மை பார்த்து போட போறேன் அப்படின்றவங்க தாராளமாக டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணிக்கலாம். மிச்சல் மார்ஸ்ல இருந்து அந்த பெரிய இன்னிங்ஸ் இது வரைக்கும் வரல. மேபி இந்த மேட்ச் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மிச்சல் மார்ஸை நீங்க உங்களுடைய கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக் இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமரூன் கிரீனும் போன மேட்ச் ஒரு ஃபிளாப்பு. பட் ஸ்டில் சூப்பர் பிளேயர். ஓவர்ஸ் போடுறது இல்லை. பட் பேட்டிங்கில் டாப் ஆர்டர் வர்றதுனால நீங்கள் உங்கள் ஸ்மால் லீக் டீம்லேயே கன்சிடர் பண்ணலாம். டிம் டேவிட் வந்து மேலே பேட்டிங் வந்து ரொம்ப ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. 2 டவுன்லேயே வர்றாரு கடந்த 2 மேட்சா. ஸோ சூப்பரான ஒரு பிக்கு. இன்ஃபார்ம் பிளேயரு. ஸ்மால் லீக்ல கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மிச் ஓவன் ஓவர்ஸ் போடுறதில்ல. வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. 1 or 2 ஓவர்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் இந்த சீரீஸில் கிளென் மேக்ஸ்வெல் 5th பவுலராக அவருடைய ஃபுல் 4 ஓவர் கோட்டா போட்டுடுறாரு. ஸோ அதனால மிச் ஓவல் வந்து போடுறதில்ல. பேட்டராக மட்டும் எடுக்கணும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் 4 ஓவர் ஷுவராக போடுறதுனால பேட்டிங் ஃபார்ம் பெருசாக இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக அவங்க டீமில் எடுத்துக்கோங்க. 4 ரவுண்டில் பெருசாக நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸும் கிடையாது. அலெக்ஸ் கேரியை நீங்கள் தாராளமாக உங்களுடைய கிராண்ட் லீக் டீமில் இல்லை ஸ்மால் லீக்லேயே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர் ஒன் டேவும் சரி டெஸ்ட்டும் சரி எல்லாத்துலேயுமே இந்த பொசிஷனில் தான் ஆடுவார். பட் வாய்ப்பு கிடைக்கும் போது சாலிடாக ரன்ஸ் வந்து அடித்து கொடுப்பாரு. செம்ம பேட்ரு. ஏர்லி விக்கெட் ஃபால் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அலெக்ஸ் கேரியை உங்கள் டீமில் ட்ரை பண்ணுங்க. பென் டவரிஸ் சூப்பரான ஒரு ஃபார்மில் இருந்திருக்காரு. விக்கெட் டேக்கர், ஜென்யூன் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு 2 மேட்ச்லையுமே. ஸ்மால் லீக்லேயே சேஃபான ஒரு ஆப்ஷன் தான்.
ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டிராப் பண்ணி கூட பார்க்கலாம். ஷான் அபோட் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. அப்பப்ப விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். கன்சிஸ்டன்சி காட்ட மாட்டாரு. அது மட்டும் தான் ஒரே ஒரு பிரச்சனை. பட் ஸ்டில் டீசென்ட் பிக். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடம் ஜாம்பா வேணும்னா எடுக்கலாம், இல்லைனா டிராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுத்தா 2, 3 விக்கெட்டா சேர்த்து எடுப்பார். அண்ட் சில சமயம் என்னைக்காவது நம்ம டிராப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்து டிராப் பண்ணிட்டு போற நேரத்துல டெத் ஓவர்ஸ்ல அந்த 17, 18வது ஓவர்ல வந்து போட்டு ஒரு 2 விக்கெட், 3 விக்கெட் அப்படின்னு எடுத்து மேட்சை மாத்தி விட்டுருவாரு. அது மட்டும் ஒரே ஒரு கன்சர்னா வச்சுக்கோங்க. செகண்ட் ஆஸ்திரேலியா பவுலிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஜாம்பாவை டிராப் பண்றது குறித்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்கன்னா அது டெத் ஓவர்ஸ்ல போடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அதனால அதை பார்த்துக்கோங்க. ஹேசல்வுட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவருடைய T20 பவுலிங் கெரியர்லயே லாஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்பெல் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ ஹேசல்வுட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கு. ஸ்மால் லீக்ல எடுத்துக்கோங்க, அவாய்ட் பண்ண வேணாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணலாம். ரயான் ரெக்கல்டன் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் பிளேயர். எய்டன் மார்கரம் ரொம்ப ஃபிளாப் ஆகிட்டு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 மேட்சுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அது மேபி இந்த மேட்ச் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரயன் ரெக்கல்டன் டிஃபால்ட் பிக்கு கட்டாயம் எடுத்துக்கோங்க. லுகான் ட்ரீ பிரிட்டோரியஸ். ஸோ இவர் வந்து இந்த ட்ரை சீரீஸ்ல இருந்தே அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்லை. எஸ்ஏ T20லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி தான் உள்ள வந்தார் ஸ்குவாடுக்குள்ளே. பட் இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. அதை மேபி இங்க மாத்துறாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஜிம்பாபே அந்த மாதிரி டீம்ஸோட கூட அவரால் பெருசா அங்கேயுமே நிறைய ட்ரை சீரீஸ்லயுமே நிறைய மேட்ச் ஆடுனாங்க. பட் அங்கேயும் அவரால் அந்த கம்பேக் கொடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான பிக்கு தான். பட் டாப் ஆர்டர்ல ஆடுறதுனால கிராண்ட் லீக்ல நிறைய டீம் போடுறவங்க ஒன்னார் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. டெவால் பிரேவிஸ் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. முதல் மேட்ச் ஃபிளாப், போன மேட்ச் செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கட்டாயம் டீம்ல எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்டின் ஸ்டப்ஸும் வந்து குவாலிட்டி பேட்டர். தாராளமா நீங்க உங்க டீம்ல எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமா ராசி வாண்டர்டர்சன். ஸோ இவர் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பிளேயர். பட் T20 ஃபார்மட் அவருடைய சூட்டபிள் ஃபார்மட்டா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்லுவேன். டாப் ஆர்டர்ல ஆடினாருன்னா ரொம்ப சேஃபான பிக்கா இருப்பாரு. போன மேட்ச் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுனால இவரை கொஞ்சம் கீழே அனுப்பிட்டாங்க பேட்டிங்ல. அதனால பெரிய அளவில் எஃபெக்டிவா இருக்க முடியல. ஈவன் என்னோட ஆப்போனண்ட்டுமே நிறைய லாஸ்ட் மேட்ச்ல வந்து இவர் ஆடுறாரு அப்படின்னு கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. பட் பேட்டிங்ல ரொம்ப கீழே தள்ளிட்டதுனால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ இவர் வந்து அந்த ரிஸ்க் இருக்கு ராசி வாண்டர்டர்சன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஷோரா இவங்க தான் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை மேபி லெகான் பிரிட்டோரிஸ் இல்லை அப்படின்னா ரசி வாண்டர்டர்சன் 1-1 ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்க ஸ்மால் லீக் டீம்லயே கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சேஃபஸ்ட் பிக்கு டாப் ஆர்டர்ல ஆடும்பொழுது, லோவர் ஆர்டர்ல ஆடும்பொழுது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான பிக். குயிக் பால்ல மேட்சை மாற்றக்கூடிய எபிலிட்டி எல்லாம் அவர் கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டா 30-35 பால் ஆடினார்னா தொடர்ந்து ஒரு 50-55 ரன் எதிர்பார்க்கலாமே தவிர குயிக் ஃபயரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. கார்பின் போஸ்டும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்காரு. அபிசா போன மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்து ஒரு மாதிரி ட்ரீம் டீம்லேயே இருந்தாரு. பட் ஸ்டில் வந்து அவருடைய பவுலிங் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லாத மாதிரி தான் வந்து இருக்கு. ரபாடா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிக்கு. போன மேட்ச் ஒரு ரிஸ்க் எடுத்து டிராப் பண்ணி கொடுத்துருந்தா பெரிய அளவில் இம்பாக்ட் எதுவும் ஏற்படுத்தல. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஷோரா எடுத்துக்கோங்க. டெத் ஓவர்ஸ்ல போடுவார். பீட்டர். ஸோ இவர் வந்து ஆட வச்சிருந்தாங்க. ஒரு விக்கெட் எடுத்தார். பட் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. மேபி இவருக்கு பதிலாக திரும்ப ஜார்ஜ் லிண்டே இல்ல செஞ்சூரன் முத்துசாமி அந்த மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வர்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்க வந்து கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்கு. பார்க்கலாம் ஏதாவது மாற்றம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. லுங்கி இங்கிடி இந்த சீரீஸ்ல ரொம்ப எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ மேபி அவர் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்ணுங்க. குவீனா மஃபாக்கா சர்ப்ரைசிங்லி ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்காரு இந்த சீரீஸ்ல அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஸ்மால் லீக்லேயே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ரிஸ்க் எடுக்கிறவங்க நினைக்கிறவங்க டிராப் பண்ணிக்கோங்க. அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் வந்து புது கிரவுண்டு. இங்க வந்து சாரி இங்க T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இப்பதான் நடக்குது. நிறைய மேட்ச் 2022 தான் இங்க கடைசியா நடந்திருக்கு. அதனால நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த வென்யூல ஆடினது இல்லை அப்படிங்கிறதுனால வென்யூ ஸ்டாட்ஸ் எடுக்கல. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுல மிச்சல் மார்ஸ் ஆவிசா ஹையஸ்ட் இதுல இருக்காரு. 13 மேட்ச்ல 353 ரன். டிம் டேவிட் 4 மேட்ச்ல 198 ரன். இதுல கிட்டத்தட்ட நிறைய ரன்ஸ் இந்த சீரீஸ்லேயே வந்திருக்கு. பென் டவரிசிஸ், டெவால் பிரேவிஸ், குவீனா மஃபாக்கா இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த 2 மேட்ச்ல ஸ்கோர் பண்ணது அந்த விக்கெட் எடுத்ததுக்கான இது. ஸோ இவங்கெல்லாம் வந்து டாப் பெர்ஃபார்மரா இருந்திருக்காங்க ஹெட் டு ஹெட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும்.
இதான் என்னுடைய ஸ்மால் லீக் டீமு. ரொம்ப ரிஸ்கியா ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கேம்ரூன் கிரீன் ரொம்ப கம்மியான பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எய்டன் மார்க்ரம் ஓரளவுக்கு சேஃபஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். பட் கேப்டன், வைஸ் கேப்டன் அண்ட் டெவால் பிரேவிஸோட டிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கேம்ரூன் கிரீனுக்கு பதிலாக டெவால் பிரேவிஸே இந்த பக்கம் போய்க்குவாங்க. ஏன்னா டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் நிறைய இருக்கு அவருடைய பேட்டிங் ஃபார்மோட பொறுத்து. இன்ஃபார்ம் பிளேயர் ஆபிஸா நிறைய ரன்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னா கூட கட்டாயம் வந்து அவுட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்லைட்லி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். இங்க கொஞ்சம் பவுலிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆடம் ஜாம்போட பர்சன்டேஜும் வந்து கம்மியாக தான் இருக்கு. அண்ட் கேப்டன்லேயும் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆப்சல்யூட் போன மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாரு. ஸோ டெஃபினட்டா இந்த மேட்ச்க்கு ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதனால அவர் கேப்டனாக போட்டிருக்கேன். வைஸ் கேப்டன் மிச்சல் மார்ஸ். மிச்சல் மார்ஸ்ட்டு அந்த ஒரு பெரிய இன்னிங்ஸ் இன்னும் ஒரு பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவரை நான் வந்து வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். நீங்க ரபாடா மாதிரி பிளேயர்ஸை டிராப் பண்றதா இருந்தா கூட டிராப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் பக்கம் போறதாலும் தாராளமா போகலாம். இதான் என்னுடைய ஸ்மால் லீக் டீம். மேபி ரொம்ப ஒரு மாதிரி பெல்டர் பிச் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, பேட்டிங் ரொம்ப சாதகமாக கொடுத்தாங்கன்னா, பவுலிங்ல யாராவது ஒன்று 2 பிளேயரை டிராப் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்றதா இருந்ததுன்னா டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் லாஸ்ட் மேட்ச்ல கிராண்ட் லீக் டீம் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மேட்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமை கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணி பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமை நீங்க கிராண்ட் லீக் டீமா உங்களுடைய டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் இந்த மேட்ச்க்கான என்னுடைய 2 கிராண்ட் லீக் டீமு. டெலிகிராம் சேனல்ல கிராண்ட் லீக்கான அப்டேட் எதுவும் வராது. இது ரெண்டும் இதுல நீங்க சேஞ்ச் இருந்தாலும் 1-2 சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. பட் ஸ்மால் லீக்கான அப்டேட் கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். ஃபைனல் அப்டேட் நான் எந்த டீமை போட்டு விளையாடுறேனோ அந்த டீமை ஷேர் பண்ணிடுவேன். நன்றி. இவ்வளவுதான் வீடியோ. ஸோ இதற்கப்புறம் ஓடிஐ சீரிஸ் இருக்கு. அதுக்கான வீடியோஸ் வரும். அதற்கப்புறம் நம்ம ப்ரோ கபடிக்கு மேலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு இந்த டைமாவது அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் ஜிஎல் வின் பண்ணுறது ஈஸி. பட் லாஸஸ் ஆகும். பட் ஸ்டில் வந்து டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அந்த பெல்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸ் கொஞ்சம் நிறைய பேர் ஈஸியாக உங்களால் ரீச் பண்ண முடியும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.